யோகவாசிஷ்டம் நித்திய பாராயணம் நாள் 1 பாகம் 1 வைராக்கிய பிரகாரணம் ஆரம்பம். உபாப்யாமேவ பக்ஷாப்யாம் யதாக்யே பக்ஷீணாம் யதிஹி ததைவ ஞானகர்மாப்யாம் ஜாயதே பரமம் பதம். சுதீக்ஷ்ண முனிவர் அகஸ்திய முனிவரிடம் கேட்டார், முக்திலபதத்திற்கு செயல் வழி அல்லது ஞானத்தின் வழி சிறந்ததா? தயவு செய்து சொல்லுங்கள். அகஸ்திய முனிவர் பதிலளித்தார், பறவைகளுக்கு பறக்க 2 இறக்கைகள் தேவைப்படுவது போல் கர்மமும் ஞானமும் இணைந்து செயல்பட்டால் முக்தியின் இறுதி இலக்கு அடையப்படுகிறது. இரட்சிப்பு கர்மாவால் மட்டும் சாத்தியமில்லை அல்லது ஞானத்தால் மட்டுமே சாத்தியமில்லை. இரண்டும் சரியாக இணைந்தால் மட்டுமே நாம் வழிநடத்தப்படுவோம். இரட்சிப்புக்கு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு கதை சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் அக்னிவேசனின் மகனான காருண்யா என்ற ஒருவன் இருந்தான். சகல சாஸ்திரங்களையும் படித்து சாரத்தை மனப்பாடம் செய்ததன் பலனாக இந்த இளைஞனுக்கு வாழ்க்கையில் ஒருவித அலட்சியம் ஏற்பட்டது. அக்னிவேஷா காருண்யாவிடம் தனது சடங்குகளில் ஏன் தோல்வி அடைகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறினார், சில வேத சாஸ்திரங்களின்படி ஒருவர் இறக்கும் வரை தனது செயல்களை அறிவியல் பூர்வமாகச் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. மற்ற சில சாஸ்திரங்களில் செயல்களை துறப்பதன் மூலம் மட்டுமே அழியாமையை பெற முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த 2 மதங்களில் எது எனக்கு சிறந்தது? என்ன செய்ய வேண்டுமென்று என்னிடம் சொல். நீங்கள் என் தந்தை மற்றும் ஆசிரியர். அக்னிவேசன் சொன்னார், நான் ஒரு கதை சொல்கிறேன். அதை கேட்ட பிறகு அதன் குணங்களை நீங்களே பகுப்பாய்வு செய்து நீங்கள் விரும்பிய முடிவை எடுக்கலாம். ஒருமுறை அழகிய தேவியான சுருசி இமயமலையின் சிகரம் ஒன்றில் அமர்ந்திருந்தபோது இந்திரனின் தூதர் ஒருவர் வானத்தில் செல்வதைக் கண்டாள். பயணத்தின் நோக்கம் என்ன என்று சுருசி அவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், கந்தமாதன மலையில் ஒரு இடத்தில் அரிஷ்டநேமி என்ற நபர் தனது முழு ராஜ்யத்தையும் தனது மகனுக்காக அர்ப்பணிக்க வந்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்திரன் அறிவுறுத்தியபடி அப்சர பெண்களை அழைத்து கொண்டு அந்த ராஜரிஷியை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல அங்கு சென்றேன். சொர்க்கத்தின் சாதக பாதகங்கள் பற்றி ராஜரிஷி என்னிடம் கேட்டார். சொர்க்கத்தில் நல்வாழ்வு வாழ்ந்தவர்களும் தாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் அவரவர் கர்ம குணங்களுக்கு ஏற்ப அனுபவங்களுக்கு ஆளாகி அந்தந்த கர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அனுபவிக்கும்போது அவர்கள் மீண்டும் மரண உலகிற்கு அனுப்பப்படுகிறார்கள். இதை கேட்ட அரிஷ்டநேமி என்ற மன்னன் இந்திரனின் சொர்க்க அழைப்பை ஏற்கவில்லை. இந்திரன் எனக்கு மீண்டும் ஒரு செய்தியை ரிஷிக்கு அனுப்பினான். அழைப்பை முற்றாக நிராகரிப்பதற்கு முன் மகரிஷி வால்மீகியின் ஆலோசனையை பெறுவது நல்லது என்று அவருக்கு தெரிவிக்கச் சென்றேன். ராஜரிஷி வால்மீகியிடம் கேட்டார், பிறப்பிலிருந்தும் இறப்புகளிலிருந்தும் விடுபட சிறந்த வழி இது? இதற்கு பதிலளிக்கும் விதமாக வால்மீகி பகவான் ராமனுக்கும் விசிஷ்ட முனிவருக்கும் நடந்த உரையாடலை விவரித்தார்.